மகரம் ராசிக்காரர்களே, 7.5 வருஷமா வீடு சொத்து எல்லாத்தையும் இழந்து நம்பினவங்களால ஏமாற்றப்பட்டு தேவையில்லாத பழி சுமந்து படாத பாடுபட்டு நிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. சனி பகவான் உங்ககிட்ட இருந்து எதையெல்லாம் பிடுங்கினாரோ அதை விட டபுள் மடங்கா திருப்பி கொடுக்க போறார். இழந்ததையெல்லாம் மீட்க போகும் மகர ராசியின் அதிரடி கம்பேக் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இது ஒளி பிறக்குது சேனல். வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். நமது பாரம்பரியத்தில் சித்திரை மாதம் சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகும் காலத்தையே நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலை 9:40 மணிக்கு பிறக்கக்கூடிய இந்த பராபவ ஆண்டு பொதுவாக பலருக்கும் பலவிதமான நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே அமையப்போகிறது. பராபவம் என்றால் எல்லா இடங்களிலும் அவமானம், எங்கும் மோதல்கள், அரசியலில் முதுகுக்கு பின்னால் குத்துவது என்று பொருள்படும். இதை கேட்டவுடன் மகர ராசி நேயர்களாகிய உங்களுக்கு பயம் வரலாம். ஆனால் நீங்கள் சற்றும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஊருக்கே இந்த பராபவ ஆண்டு அவமானங்களை கொடுத்தாலும் வெற்றி கொடிகட்டு என்ற பாடலுக்கு யாராவது கதாநாயகனாக இருக்க முடியுமென்றால் அது மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு இந்த ஆண்டு நன்மைகளை மட்டுமே அள்ளி வழங்கப் போகிறது. ஒரு மனிதன் எப்படி பக்குவப்பட வேண்டும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காகவே கடந்த 7.5 வருடங்களாக சனி பகவான் உங்களிடமிருந்து பல விஷயங்களை பிடுங்கி உங்களை சோதித்தார். இப்போது நீங்கள் அடிபட்டு மிதிப்பட்டு புடம் போட்ட தங்கமாக தெளிந்த நீரோடையாக மாறிவிட்டீர்கள். என்ன அடித்தாலும் தாங்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வந்துவிட்டது. இப்படிப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட உங்களுக்கு சனி பகவான் இப்போது சகாய சனியாக 3ஆம் இடத்தில் அமர்ந்து மிகப்பெரிய உதவிகளை செய்யப் போகிறார். சகாயம் என்ற வார்த்தையிலேயே உதவி இருக்கிறது அல்லவா? அவர் உங்களிடமிருந்து எதையெல்லாம் பிடுங்கினாரோ அதை அப்படியே இரட்டிப்பாக அதற்கும் மேலான பலன்களுடன் திருப்பிக் கொடுக்கப் போகிறார். உங்கள் வேலையை பிடுங்கியிருந்தால் இப்போது மிகச்சிறந்த வேலையை கொடுப்பார். உங்கள் நிம்மதியை பிடுங்கியிருந்தால் இப்போது இரட்டிப்பு நிம்மதியை கொடுப்பார். எந்த பிள்ளைகளால் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ அதே பிள்ளைகளால் நீங்கள் பெருமைப்படும்படியான சூழ்நிலையை உருவாக்குவார். இந்த பராபவ ஆண்டின் மற்றொரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால் கிரகங்கள் அனைத்தும் தங்களது சுய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுதான். குரு பகவான் தனது சுய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலும், ராகு பகவான் தனது சுய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திலும், கேது பகவான் மக நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கிறார்கள்.